சஹாரா ஸ்குவேரில் நடைபெற்றுக் கொண்டிருந்த வண்ணமயமான பேரணியின் நடுவே யாரும் எதிர்பாராத ஒரு வினோத பனிப்புயல் திடீரென தாக்கியது. வெயிலின் மத்தியில் பனி விழ பேரணி முழுவதும் குழப்பத்தில் மூழ்கியது. அதே நேரத்தில் போகோவின் காவல் நிலையத்தில் பெரும் வெள்ளம் புகுந்தது. காரணம், ஜூடோபியாவின் காலநிலை மண்டலங்கள் எந்த ஒழுங்கும் இல்லாமல் இடம் மாறிக்கொண்டிருந்தன. இந்த விசித்திர சம்பவங்களை விசாரிக்கையில் அருங்காட்சியகத்தின் புதிய கிறிஸ்டல் கண்காட்சியில் இருந்த பாதுகாப்பு காட்சிகளில் ஒரு மர்மமான ஒளிச்சிமுள் பதிவாகியிருந்தது. அருங்காட்சியகத்தின் இளம் இன்டர்ன் பாங்கில் திருடப்பட்ட ஹார்மனி கிறிஸ்டல்கள் சுற்றுச்சூழலை நிலைநிறுத்தும் சக்தி கொண்டவை என விளக்கினாள். அப்போது அனைவருக்கும் புரிந்தது, இது விபத்து அல்ல, அந்த கிறிஸ்டல் திட்டமிட்டே திருடப்பட்டுள்ளது. இந்த முக்கிய வழக்கு ஜூடிக்கு கொடுக்கப்பட்டது. நிக் தன்னார்வமாக உடன் சேர்ந்தான். பயத்தில் நடுங்கும் பாங்கிலும் அணியில் சேர்க்கப்பட்டாள். கிறிஸ்டலின் சக்தி அலைவரிசையை பின்தொடர்ந்து அவர்கள் கனல் டாக்ஸ் பகுதிக்கு சென்றனர். அங்கே திடீரென தாக்குதல். நிக் நீரில் விழுந்து விட்டான். அதே சமயம் சில்லி என்ற நரி மற்றும் ஸ்ப்ரவுட் என்ற பேச்சர் அவனை காப்பாற்றினார்கள். அப்போது வில்லன் கிளிம்மர் தோன்றினான். இயற்கைக்கு மாறான ஜூடோபியாவை இந்த கிறிஸ்டல் மூலம் மீண்டும் ரீசெட் செய்வேன் என்று அவன் சபதமிட்டான். பாங்கில் கிறிஸ்டலின் சக்தி ஒரு புராணமாக கூறப்படும் மறைந்த பள்ளத்தாக்கை நோக்கி செல்கிறது என கண்டறிந்தாள். உடனே பாங்கிலின் பல்வேறு நிலத்திலும் செல்லக்கூடிய டெராரோவர் வாகனத்தில் அவர்கள் பயணத்தை தொடங்கினர். அடங்காத அவுட்லானஸ் பகுதிகளில் பயணம் செய்தபோது ஒவ்வொருவரும் தங்களுக்கான பங்கினை உணர்ந்தனர். ஒரு கட்டத்தில் ரோவர் மாட்டிக்கொண்டது. அப்போது பாங்கிலின் மடிக்கக்கூடிய அளவைகள் சிறந்த மண்வெட்டிகளாக மாறின. பின்னர் இடம்பெயரும் பெரும் காரிபூ மிருகங்களின் ஆற்றை மிக கவனமாக அவர்கள் கடந்து சென்றனர். திடீரென உருவான சிறிய புயலிலிருந்து சில்லியின் வானிலை அறிவு அனைவரையும் காப்பாற்றியது. ஒரு குகைக்குள் கண்ட ஓவியங்கள் இந்த கிறிஸ்டல்கள் காலநிலைகளை உருவாக்க பயன்படுத்தப்பட்டன என்பதை வெளிப்படுத்தின. அதே குகையில் கிளிமர் திடீர் தாக்குதல் நடத்தி அணியை பிரித்துவிட்டான். அப்போது ஸ்ப்ரவுட் ஒளிரும் பூஞ்சைகளை பயன்படுத்தி கிளிமரின் ஒளிக்கு உணர்வுள்ள பட்டாம்பூச்சிகளை குழப்பினான். பின்னர் அவர்கள் எக்கோசிஸ்டம் வாலியை கண்டடைந்தனர். அழகானது, ஆனால் மிகுந்த குழப்பத்துடன் நிலையற்றது. பாங்கில் தன்னை சந்தேகிக்கத் தொடங்கினாள். ஆனால் அணியினர் அவளின் தனித்துவமான புத்திசாலித்தனத்தையும் தைரியத்தையும் உறுதிப்படுத்தினர். அபாயம் நிறைந்த அந்த பள்ளத்தாக்கை கடக்க அவர்கள் சுற்றுச்சூழல் புதிர்களை தீர்த்தனர். அங்கே பிளந்து துடித்துக் கொண்டிருந்த கிறிஸ்டல் இதயத்தின் அருகே கிளிமரை கண்டனர். ஜூடி அவனை எதிர்த்து, நீ காப்பாற்ற நினைப்பவர்களையே நீ காயப்படுத்துகிறாய் என்று கூறினாள். அதன்பின் நிலையற்ற சூழலையே ஆயுதமாக்கிய ஒரு கடும் போராட்டம் தொடங்கியது. அப்போது பாங்கில் ஒரு தீர்வை முன்வைத்தால், கிறிஸ்டல் இதயத்தை அழிப்பது அல்ல, அதை மீண்டும் சரிசெய்வது. ஜூடியும் நிக்கும் சக்தி வெடிப்புகளுக்கிடையே சுருட்டப்பட்ட பாங்கிலை பந்து போல உருட்டி முன்னே அனுப்பினர். பாங்கில் தன் டேப்லெட்டை இணைத்து மிக நுணுக்கமான மறுசீரமைப்பை தொடங்கினாள். ஜூடி உண்மையான இயற்கை என்பது மாற்றத்தை ஏற்கும் தன்மை கொண்டது என கிளிமரை நம்ப வைத்தாள். கிளிமர் பின்னடைந்தான். ஒரு இசைவான சக்தி அலை பள்ளத்தாக்கையும் ஜூடோபியாவின் காலநிலைகளையும் மீண்டும் சமநிலைக்கு கொண்டு வந்தது. சீரமைக்கப்பட்ட சமநிலை சூழலை கொண்டாட ஜூடோபியா முழுவதும் மகிழ்ச்சி பெருவிழா நடந்தது. பாங்கில் எகோ இன்டிகிரேஷன் அதிகாரியாக உயர்ந்தாள். அணியினரும் தங்களுக்கான புதிய நோக்கங்களை கண்டனர். இறுதியில் கூரையிலிருந்து அந்த இசைவான பல்வகை கொண்ட நகரத்தை அணியினர் அமைதியாக நோக்கினர். Hey everyone, thanks for watching the video. Don't forget to like, subscribe, share and hit the bell icon.